எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஏசப்பா நம்ம எல்லாரையும் நல்லா வச்சுப்பாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அதுவும் குழவனை பத்தி. கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு குழவன் இருந்தானா. அவர் நிறைய அழகான தொட்டி, பானைங்க, அப்புறம் தண்ணி ஊற்றுற ஜகுலாம் செய்வாராம். ஒவ்வொரு நாளும் களிமண்ணை எடுத்து பிசைஞ்சு இந்த பொருளை செய்யறதுக்கு அவரோட வேலையாவே இருந்துச்சு. இப்படியே அந்த குழவன் வாழ்ந்துட்டு வந்தாராம். ஒரு நாள் அந்த குழவன் அந்த களிமண்ல ஒரு அழகான ஜகு செஞ்சுட்டு இருந்தாராம். இவர் செய்யும் போது ஒருத்தர் அவர் அங்கிருந்து பார்த்து ரசிச்சுட்டே இருந்தாராம். அவர் சிரிச்சுட்டே இருந்தாராம். இவருமே அவரை பார்த்து சிரிச்சாராம். சிரிக்கும் போது அந்த தொட்டி அப்படியே வளைஞ்சிடுச்சான். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மனுஷன் உடனே பயந்து நடுங்கி அந்த குழவன் கிட்ட போய் என்னை மன்னிச்சிடுங்க, என்னால தானே இந்த ஜக்கு வளைஞ்சிடுச்சுன்னு சொன்னாராம். ஐயோ பயப்படாதீங்க, இந்த உடஞ்ச களிமண்ணை நான் மறுபடியும் அழகான தொட்டியா உருவாக்குவேன்னு சொன்னாராம். இதை பார்க்க அந்த மனுஷன் யார் தெரியுமா? அவர் தான் எரேமியா தீர்க்கதரிசி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதை பார்க்கும்படி தேவன் தான் இந்த இடத்துக்கு அனுப்புனாரு, அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாரு எரேமியா தீர்க்கதரிசி. இதுல இருந்து எரேமியா தீர்க்கதரிசி என்ன கத்துக்கிறாருன்னா, நம்மளும் தேவனிடத்துல நம்மள களிமண்ணா கொடுக்கும் போது விதவிதமான அழகழகான பாத்திரமா நம்மள உருவாக்குவாரு என்று எரேமியா தீர்க்கதரிசி அறிந்து கொண்டாரு. இது போல நம்ம வாழ்க்கையில தவறு செஞ்சு வளைஞ்சி உடஞ்சி போகும்போது அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா நம்மள ஒரு அழகான பாத்திரமா உருவாக்குவாரு. நீங்க கதை பார்க்கறது மட்டும் போதாது, எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் மேல மேல எங்களால கதைகளை போட முடியும்.